ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாய் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம சாயப்பா நிகழ்த்தின இந்த அற்புதத்தை பாருங்கள். சாயப்பா அவர் தங்கியிருந்த அந்த மடத்துக்கு வந்தார். வந்து அவர் டக்குன்னு சுற்றி பார்த்துட்டு அங்கே ஒரு மூட்டை கோதுமை இருந்தது. அந்த கோதுமையை எடுத்து அவர் கீழே உக்காந்துக்கிட்டு ஒரு துணி விரித்து போட்டு, அப்போல்லாம் இந்த கல் இருக்குது, மாவு திரிக்கிறதுக்குன்னு கல் இருக்கும். அந்த கல்லில் எடுத்து போட்டு அந்த கோதுமையை கையில் அள்ளி கொட்டி மாவு அரைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அங்கே இருந்த பெண்மணிகள் பக்கத்தில் இருக்கிற பெண்மணிகள்லாம் என்ன சாயப்பா கோதுமை அரைக்கிறாரு கேட்டுட்டு, பாபா என்ன நீங்கள் இப்போ கோதுமை கஞ்சி வைக்க போகிறீங்களா, எதுக்கு கோதுமை மாவு அரைக்கிறீங்க அப்படின்னு எதுவுமே பேசலை. அவர் பாட்டுக்கு கோதுமை மாவு அரைச்சிக்கிட்டே இருக்கிறாரு ஃபுல்லாக. அதுவும் நீங்கள் அரைக்கும் போது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது, நீங்கள் எந்திரிங்க பாபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் அரைக்கிறாங்க. அரைச்சி போதுங்களான்னு கேட்டால் அவர் இல்லை அரைங்க அப்படின்ட்டாரு. ஒரு மூட்டை கோதுமையும் அரைச்சிட்டாங்க. என்ன ஆச்சு இவருக்கு, எப்பவும் இப்படி செய்ய மாட்டாரே, ஒரு மூட்டை கோதுமையும் மாவை அரைச்சிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணிகள்லாம் பேசிக்கிட்டு அந்த மாவு ஃபுல்லாக அரைச்சிட்டாரு. அப்போ தான் என்னன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அப்போ உடனே எங்களுக்கு கொஞ்சம் இந்த மாவு தரீங்களா, நாங்கள்லாம் எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு கேட்கும்போது, யாருக்கும் மாவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவை கொட்டி ஒரு 4-5 பெண்மணிகள் எல்லாம் கூப்பிட்டு, இந்த மாவு நம்ம ஊர் எல்லாம் சுற்றியும் முடியுது, எல்லா இடத்தையும் இப்படியே ஓரமாக எல்லாம் போட்டுக்கிட்டு வாங்க ஊரை சுற்றியும் அப்படின்னாரு. சொன்ன உடனே இந்த பெண்மணிகளுக்கு ஒன்றும் புரியல. இவர் என்ன நம்ம வீட்டுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு, கோதுமை மாவு கொண்டு போய் நம்ம ஊர் எல்லாம் முடிகிற வரைக்கும் எல்லாம் ஊரை சுற்றியும் போட்டுட்டு வாங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு, நான் சொல்கிறேன் இது பாபாவோட கட்டளை அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே இவங்கன்னு போய் அந்த மாவு எல்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்க ஊர் சுற்றியும் பார்டரில் எல்லாம் ஃபுல்லாக போட்டுட்டு வந்துட்டாங்க. ஊர் ஃபுல்லாக எல்லாம் முடிகிற வரைக்கும் போட்டுவிட்டு வந்துட்டு அவங்க பாட்டுக்கு வந்துட்டாங்க. ஒரு மாதம் 2 மாதம் கலந்து பார்த்தா நம்ம ஊர் எல்லையில் எல்லாமே 4-5 பேர் போகிறாங்க, ஒருத்தர் தூக்கிட்டு போகிறாங்க, இப்படி நடந்துகிட்டு இருந்தது. என்னன்னு தெரியலையேன்னு போய் பார்க்க, என்னங்க இப்படியெல்லாம் போகிறீங்க கூட்டமானு கேட்டால், பக்கத்து ஊரில் காலரா எல்லோரும் இறந்துட்டாங்க, அதனால் நோய் தாக்கம் அதிகம் ஆயிடுச்சுன்ட்டு. அப்போ தான் தெரிஞ்சிருக்குது பாபா அந்த நோய் நம்ம மக்கள் புரிஞ்சிக்கிறாங்க, நம்ம ஊருக்குள்ளே வரக்கூடாதுன்னு தான் அவர் கோதுமையை அரைச்சி அந்த மாவு போட்டு அவர் அப்படி ஒரு நம்ம நோவெல்லாம் அப்படியே அரைச்சிட்டாரு அப்படின்றது அப்படி ஒரு கொடிய நோயிலிருந்து நம்மளை காக்கிறதுக்கு பாபா ஊர் எல்லை கட்டுப்பாடுக்குள்ளார வராமல் தாக்கிறதுக்கு தான் அவர் அந்த வேலை செஞ்சுக்கிறார். அப்போ தான் புரிஞ்சு எல்லாம் போய் பாபாவோட பாதத்தில் விழுந்து, இப்படி ஒரு அற்புதத்தை நீங்கள் நிகழ்த்தினது அப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, ஊர் மக்களையே அப்படி காப்பாற்றினார். இது போல தான் அவர் எப்போ யாருக்கு எப்படி அற்புதத்தை நிகழ்த்துவார்னு யாருக்குமே தெரியாது. நீங்களும் பொறுமையாக காத்துருங்க. நமக்கு நல்ல காலம் பிறக்க போகுது, தை பிறந்திருக்குது, எல்லாருக்கும் நல்ல காலம்தான். நீங்கள் இப்போ நம்ம சாப்பாடு செய்கிறோம், நீங்கள் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு தானே சாப்பாடு செய்கிறீங்க. அப்போ நீங்கள் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றதுக்கு 1 hour ஆகுது. அப்படி எவ்வளோ பொறுமையாக இருந்து அந்த சாப்பாடு சாப்பிட்றீங்க. அதே போல் தான் ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரம் காத்திருக்கும் போது நம்ம பிரச்சனை தீர்றதுக்கு கொஞ்சம் நாள் எடுத்துக்கும், அவ்வளோதான ஒழிய உங்களுக்கு நல்ல காலம் முன்னாடியே காத்துக்கிட்டு இருக்குது. அதே போல் நாம் சாப்பிடும்போது டெய்லி காலையில் நீங்கள் உங்கள் கையால் ஒரு கைப்பிடி சாதம் காக்காய்க்கு வச்சுட்டு சாப்பிடுங்க. அப்படி காக்காய்க்கு வைக்க முடியாத சூழ்நிலையில் அப்பார்ட்மெண்ட்டில் வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு தான தர்மம் செய்யுங்க. அப்படி செய்யும்போது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அது அவங்க நல்லா இருங்கன்னு சொல்லும்போது அதிலிருந்து உங்களுக்கு படிப்படியாக நீங்கள் விலகி நல்ல காலம் நடக்க போகுது அப்படின்றது தான் உங்களுக்கு அர்த்தமே. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் எப்பயுமே நல்லது செய்யுங்க, தர்மம் செய்யுங்க, நம்பிக்கையோடு இருங்க, பொறுமையாக இருங்க. நல்லது நம்ம தேடி வந்துகிட்டே இருக்குது. நம்மளை சாயப்பா நம்மளை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறாரு. அதை தான் நீங்கள் உணரணும். நம்பிக்கை என்பதை முழு மனதாக இருக்கணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக நம்பிக்கையாக இருக்குங்க. உங்கள் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் தண்ணி வந்தால் கூட அவருக்கு பிடிக்காது. நீங்கள் சிரித்த முகத்தோடு இருங்க, அதுதான் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் காலை மாலை தியானம் செஞ்சுட்டு ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம் இப்படின்றத மனதில் அப்படியே வேதவாக்காக இருக்கணும். நீங்கள் அப்படி இருக்கும்போது நம்ம அப்பா நம்மளை குழந்தை நம்மளை அவர் காக்காமல் இருக்க போகிறார். அப்படியே கையில் ஏந்தி நம்மளை காப்பாற்றிக்குவார். எவ்வளோ நோய் நொடி
இருந்தாலும் வெளிநாட்டில் இருக்கிற அன்பர்களை இந்த கொடிய நோய் தாக்கத்தினால நம்ம அவங்களோட ஒய்ஃபு, அப்பா, அம்மா, குழந்தைங்கள பார்க்காம தவிக்கிறவங்க எல்லாரும் வர்றதுக்கு அருள் புரிவார். இதிலிருந்து நம்மளை வெளியில் கொண்டாந்துருவாங்க. நம்ம நல்லா இருக்கலாம். எல்லாத்தையும் காப்பாற்றுவார் நம்ம சாயப்பா. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரமும், ஒரு குழந்தை இருக்குது எனக்கு இன்னொரு குழந்தை ஆண் குழந்தை வேணும்னு கேட்குறவங்களுக்கு குழந்தை வரமும் சாயப்பா கொடுங்க. 2 குழந்தை பெண் குழந்தை இருக்குது, எனக்கு 3ஆவதாக ஒரு ஆண் குழந்தை கொடுங்க சாயப்பா. நீங்களே வந்து அவங்களுக்கு ஆண் குழந்தையாக பிறக்கணும் சாயப்பா அப்படின்றதும் நம்ம மனதார பிரார்த்தனை செய்வோம். திருமணமாகாத ஆண்களுக்கு அவங்களுக்கு மனதுக்கு பிடித்தவங்களோடையும் அப்பா அம்மா ஆசீர்வாதத்தோடையும் திருமணம் நடக்கணும் சாயப்பா. திருமணம் ஆகாத பெண்களுக்கு அவங்களுக்கு மனதுக்கு பிடித்தவங்களோடையும் அவங்களுக்கு அப்பா அம்மா ஆசீர்வாதத்தோடையும் திருமணம் நடக்கணும் சாயப்பா. கணவனை விட்டு பிரிந்திருக்கிறவங்களும் மனைவியை விட்டு பிரிந்திருக்கிறவங்களும் பேசணும்னு சொல்கிறாங்க. அவங்கள பேச வைங்க, சேர வைங்க சாயப்பா. ஒருத்தர் மஞ்சக்காமல் அந்த குழந்தை ரொம்பவும் இதாக இருக்குது, அவங்கள காப்பாற்றுங்க சாயப்பா. ஆப்ரேஷன் வராமல் காப்பாற்றுங்க சாயப்பா. நல்ல ரிசல்ட் வரணும்னு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு அதே போல் நல்லபடியாக காப்பாற்றுங்க. எனக்கு எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு, எங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரணும்னு கேட்டிருக்காங்க, அவங்களையும் நல்லபடியாக ரிசல்ட் வரணும், ஃபஸ்ட்டில் வரணும்னு கேட்குறாங்க. அரசாங்க உத்தியோகம் கேட்குறவங்களுக்கு எல்லாம் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணும், அரசு பணி கிடைக்கணும் சாயப்பா. இது போல் நோய் நொடியின் தாக்கத்தில் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே எல்லா நோயிலிருந்து காப்பாற்றுங்க. கண் பார்வை ரொம்ப பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அந்த அம்மாவுக்கு. கண் பார்வை, கண் வெளிச்சத்தை கொடுங்க சாயப்பா. இது போல் நம்ம எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக நம்ம சாயப்பாவை ஒரு மனதோட நம்பிக்கையோடும் பொறுமையாகவும் நம்ம தியானம் செய்யலாங்க. அப்படி செய்யும்போது எல்லாரும் நல்லா இருக்கலாம். நோய் நொடி இல்லாமல் சீரும் சிறப்புமா பேரும் புகழுமா. மழை போல கஷ்டம் இருந்தாலும் அது பனி போல விலகிரும். கவலையை விடுங்க, தைரியமாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க, பொறுமையாக இருங்க, மனதை ஒருநிலைப்படுத்துங்க. நாம் எல்லாரும் ஒரு 2 நிமிடம் எல்லாத்துக்காகவும் தியானம் செய்வோம். ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். தியானம் செய்வோமாக.